நெல்லையின் நிகழ்வுகளை நாள்தோறும் அளிக்கும் உங்கள் நெல்லைமீடியா.com. குடிக்குள்ள பூனை விழுந்துச்சு. ஒரு வாரி தண்ணீர் வந்து ஊத்துனேன், அது செத்து மிதம். ஆகவே பந்து விழுந்தா தண்ணி ஊற்றணும், பூனை விழுந்தா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி சில விவரம் இருக்கு. இந்த விவரம் தெரிஞ்சு ஏன் அவசரப்படக்கூடாதுன்னா, ஒரு மாமனார் இருந்தாரு, அவருக்கு 3 மருமகா இருந்தா. 3 மருமகளும் ஒருத்தி இலைய போடுவான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒருத்தி உப்பு வைப்பான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒருத்தி கறி வைப்பான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சோட்டை வைப்பான், 5 நிமிஷம் கழிச்சு குழம்பு ஊற்றுவான், 5 நிமிஷம் கழிச்சு மோரம் கொடுப்பான். இப்படி போட்டா ஒருத்தி உப்பு வச்சா, சோட்டை ஊற்றா, குழம்பு ஊற்றுறா, கறி வச்சா, கடைசி மருமகம் இலை எடுத்து குப்பையில் போட்டு விட்டா சாப்பிடவே இல்லை. அவ்வளவு வேணாமே. ஏன்னா இது ரொம்ப வேகமா இருக்கு, ரொம்ப மெதுவா இருந்தாலும் சிக்கலாயிருக்கு. இந்த ஊட்டிலாம் குதிரைக்கு என்ன செய்வாங்கன்னா, கடுமை பிடிச்சிட்டுனா ஒரு ஊதுவான், ஒரு ஊதுவான், அது குதிரையுடைய தொண்டைக்குள்ளையில உள்ள போய் சேர்ந்து அந்த சளி குணமாகுதான் அதுக்கு மெடிசன். இவன் புளி இந்த குழாய வாயில வச்சு ஊதுல லேட் ஆகிட்டான், குதிரை ஊதிட்டு ஒரு ஊத்து இவனுக்கு முடிஞ்சிச்சு. ஆகவே சில நேரத்தில் லேட் ஆகக்கூடாது, சில நேரத்தில் ரொம்ப வேகமா இருக்கக்கூடாது. எப்போ எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்னா முதியோர்களுக்கு தெரியும். ஆகவே அது சுகம்னு சொல்லியிருக்காரு. இப்போது சுமை என்று பேசுவதற்காக நம்முடைய தளபதி மழசாமி காவல்துறையினுடைய இருக்கிறதுல யாரா சின்ன பையன், முதுமை இன்னும் அடையவே இல்லை. அந்த எதையுமே அனுபவ ரீதியாக பார்த்தா தான் எல்லாருமே பெரியவங்களா இருக்கீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்று கருத்துக்கள் சொல்லிட்டு விடைபெறுவேன். சர்வீஸில் இருக்கும் பொழுது பென்ஷன் போன பிறகு சிறப்பாக வாழலாம்னு நம்ம நினைப்போம். ஆனால் பென்ஷன் போன பிறகு தான் தெரியும், சர்வீஸில் இருக்கும் போதாவது உறவு நிம்மதியாக இருக்கும். இப்போ அந்த நிம்மதியும் போயிடுது அப்படின்னு போன பின்னாடி தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 50 வயசில் போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு அங்கே 7 செலவு காத்திருக்கும். 7 செலவு பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டு மிச்சம் பார்த்தா ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும். அதற்கு பின்னாடி சம்பளமும் கம்மியாயிடும். மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்களை, முக்கியமாக முதியோர்களுக்கு தேவைப்படுகிற இந்த மாதிரி கழிப்பிட வசதிகளை ஒவ்வொரு வார்டுக்கும், இந்தியா முழுக்க ஒவ்வொரு வார்டுக்கும் மத்திய அரசு மாநில அரசும் நிதியை கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அரசு பொருளாளர் திரு SS ஜெகநாதன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி தமிழ்நாடு ஊழியர் குடிமக்கள் சங்க செயலாளர் அப்படிங்க பாருங்க, எங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க. எல்லாம் தெரியுமா? எல்லாம்